இல்லைப்பா இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க சார். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பலியினில் கலந்திட வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. நிறைவேற்றி குவலயமெங்கும் அவர் பெயரால் குருத்துவ பணியை நிறைவேற்றி குவலயமெங்கும் அவர் பெயரால் நறுமண பலியை செலுத்திடவே நல்கினார் பூரண குருத்துவமே. இதோ பெரிய குரு வருகின்றார், 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 வருகின்றார். இறைவனுக்கு உகந்தவர் வருகின்றார், இறைவனுக்கு உகந்தவர் வருகின்றார்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் உயிரே நீ ஆண்டவரை போற்றிடு. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. அன்பான சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, எல்லோரையும் வாழ்த்தி ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழா திருப்பலிக்கும் நம்முடைய குழந்தைகளுடைய உறுதி பூசல் திருப்பலிக்கும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நாள் நம்முடைய திருத்தலத்திற்கு மிக்க மகிழ்ச்சியான நாள். நம்முடைய பாசத்திற்குரிய தந்தை மேதகு ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்கள் குழித்துறை மறை மாவட்டத்தினுடைய ஆயராக நியமிக்கப்பட்ட பிறகு நம்முடைய திருத்தலத்திலே வந்து முதலாக திருப்பலி நிறைவேற்றுகின்றார்கள். நம்முடைய குழந்தைகளுக்கு உறுதி பூசல் வழங்குகின்றார்கள். ஆயர் தந்தை அவர்களை நம்முடைய குடும்பத்தின் சார்பாக அன்போடு கரவொலி எழுப்பி நாம் வரவேற்கின்றோம். நமக்காக திருப்பலி நிறைவேற்ற இணைந்து வந்திருக்கின்ற அருள் தந்தையர்கள், அருள் தந்தை ஆரோக்கியம் அவர்கள், அருள் தந்தை சைமன் அவர்கள், அருள் தந்தை அருண் செபாஸ்டின் அவர்களையும் நாம் அன்போடு கரவொலி எழுப்பி வரவேற்போம். இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகள் உறுதி பூசல் என்ற அருள் அடையாளத்தின் வழியாக தூய ஆவியாரினுடைய திடனை பெற இருக்கின்றார்கள். நம்முடைய அன்பு குழந்தைகளையும் கரவொலி எழுப்பி வரவேற்போம். அற்புதமாக நம்முடைய திருத்தலத்திலே திருமண பாக்கியம் மற்றும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவிக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அருள் கொடுப்பதற்காக, அவர்கள் விரும்புகின்ற ஆசிரியை கொடுப்பதற்காக தாய்மை அன்னை கெபி என்ற அற்புதமான ஒரு கெபியை கட்டியிருக்கின்றோம். அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இறை மக்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நாளிலே நாம் எல்லோரும் இணைந்து ஆண்டவருடைய விண்ணேற்றமடைந்த நாளாகிய இன்று அவர் நமக்கு அனுப்பிய விட்டு சென்ற துணையாளராகிய தூய ஆவியாரை பற்றி கொள்ள, அவர் வெளிப்படுத்துகின்ற உண்மையை நோக்கி வழிநடத்தப்பட நாம் அருள் வேண்டுவோம். நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம், நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம், நம்முடைய புது வாழ்வுக்காக ஜெபிப்போம். தூய ஆவியில் நாம் பெறுகின்ற புது வாழ்விற்காக நாம் ஜெபிப்போம். திருப்பலி நிறைவேற்றுகின்ற ஆயருடைய கருத்துக்களுக்காக, அவருடைய உடல் உள்ள நலத்திற்காகவும் நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது தேவா கிங்ஸ்லின் குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக தொடர்ந்து இறையாச வேண்டி ஜெபிக்கின்றார்கள். ஆரோக்கியசாமி மார்த்தாள் குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக உடல் உணர வேண்டி தேர்வு நல்ல முறையில் எழுத வெற்றி கிடைத்ததற்கு நன்றியாக நினைத்த காரியம் நடத்திட கடன் பிரச்சனைகள் தீர்ந்திட ஜெபிக்கின்றார்கள். அனுகிரகா கல்லூரியினுடைய நிர்வாகிகள் இந்த திருப்பலியிலே கல்லூரியினுடைய வளர்ச்சிக்காக ஜெபிக்கின்றார்கள். திருவாளர் சாமி, திருமதி கீதா இவருடைய குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக 25வது ஆண்டு வெள்ளி விழா திருமண நாளன்று வெள்ளி விழா கொண்டாடுகின்றவர்கள் தொடர்ந்து இறையாசரோடு வழிநடத்தப்பட ஜெபிக்கின்றார்கள். யாகப்பன்பட்டி நெல்சன் ராஜா ஜூலியட் ராணி குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக அருட்சகோதரி ஜெயகிதாவினுடைய படிப்பிற்காக, பணி சிறக்க, நல்ல வேலை வாய்ப்பிற்காக நினைத்தகாரின் நடந்திட ஞான சௌந்தரி, ஆரோக்கியம், அந்தோணி, ஜெனிதா, எமல்டா மற்றும் குடும்பத்தினுடைய இவருடைய குடும்பத்தில் மரித்த அனைத்து விசுவாசிகளுடைய ஆண்மலை பாட்டிக்காக ஜெபிக்கின்றார்கள். யாகப்பம்பட்டி அமிர்தம் குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக உடல் நலம் வேண்டி நிரந்தர வேலை வாய்ப்பிற்காக வேளாங்கண்ணி, ஆரோக்கியம்மாள், செபஸ்தியம்மாள், சிறுமணியம்மாள், மாணிக்கம், மரிய செல்வம், சேசு வேளாங்கண்ணி, மான்சி சிவாருடைய ஆண்மலை பாட்டிக்காக ஜெபிக்கின்றார்கள். நம்ம ஒருவருடைய குடும்ப கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். தூய பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடைக்கல்லாக இருக்கின்ற நம்முடைய மனித இயல்பு பலவீனத்தை ஏற்று மனம் வருந்துவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, வரவிருக்கும் தூய ஆவியார் எங்களிடத்தில் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவரது ஆட்சியின் கோவிலாக மாறும் தகுதி பெற எங்களுக்கு நீர் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம்மோடு இணைந்து திருப்பலிக்கு வந்திருக்கின்ற அருள் தந்தை சந்தியாக அவர்களும் நம்முடைய குடும்பத்தின் சார்பாக கரவொலி எழுப்பி அன்போடு வரவேற்போம்.
முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 15-17 முடிய மற்றும் 20-26 முடிய. ஆண்டவரே பேசும். ஆண்டவரே பேசும். ஆண்டவரே பேசும். அந்நாள்களில் ஏறக்குறைய 120 சகோதர சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும்போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது, அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வழியாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். திருப்பாடல்கள் நூலில் அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்துக்கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோருள் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூத பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தெரிந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன்பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. ஏழைகளை எளியவரை உயர்த்தினார், பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். ஏழைகளை எளியவரை உயர்த்தினார், பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார். நெஞ்சில் செருக்குற்ற மனிதரையே சிதறடித்தார், நெஞ்சில் செருக்குற்ற மனிதரையே சிதறடித்தார். என் ஆன்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரையே நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. அடிமைகளை அன்புடனே நோக்கினார், அவர் ஆள்பவரின் ஆணவத்தை நீக்கினார். அடிமைகளை அன்புடனே நோக்கினார், அவர் ஆள்பவரின் ஆணவத்தை நீக்கினார். தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார், தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார். வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார், வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார். என் ஆன்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. என் ஆன்மா என்னாலுமே
ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. எண்ணி தரையை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் அழிகின்றது. படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இறைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உறவின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இப்பொழுது உறுதி பூசல் அருள் அடையாளத்திற்கு கடந்து செல்ல இருக்கின்றோம். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் உறுதி பூசல் என்னும் அருள் அடையாளத்தின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வு பயணத்தில் முன்னேறுகின்றனர். இந்த அருள் அடையாளத்தின் மூலம் பெந்தகொஸ்தே நாளில் ஆண்டவர் அனுப்பிய அதே தூய ஆவியாரை பெற்றுக்கொள்கின்றனர். இதன் வழியாக நாம் இன்னும் முழுமையாக கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்தவர்களாகின்றோம், திடம் பெறுகின்றோம். கிறிஸ்துவின் உடலை அன்பிலும் விசுவாசத்திலும் கட்டி எழுப்ப கிறிஸ்துவுக்கு சான்று பகர முயன்று வருகின்றோம். அன்று தூய ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்ட திருத்தூதர்கள் மக்களுக்கு தூய ஆவியை அளித்து திருமுழுக்கு வாழ்வை நினைவுபடுத்தும் வல்லமை பெற்றிருந்தார்கள். இவ்வாறு திருத்தூதர்கள் வழிவந்த ஆயரும் அதே வல்லமையை பெற்றுள்ளனர். எனவே ஆயரவர்கள் தம் கைகளினால் கிறிஸ்துமா தைலத்தை முன்னெற்றியில் அபிஷேகம் செய்வதாலும் தூய ஆவியின் முத்திரையை பெற்றுக்கொள் பரமதந்தையின் உன்னத கொடை அவரே என்னும் வார்த்தைகளை உச்சரிப்பதாலும் இந்த திருச்சடங்கு நிறைவேற்றப்படுகின்றது. இதன் மூலம் நீங்கள் மனிதர் முன் அவருடைய திருப்பாடுகளுக்கும் உயிர்ப்புக்கும் சாட்சிகளாக திகழ வேண்டும். உங்கள் வாழ்க்கை எவ்விடத்திலும் கிறிஸ்துவின் நறுமணமாக கமல வேண்டும். கிறிஸ்துவின் ஒற்றுமையிலும் பரம அன்பிலும் திருச்சபை வளர்ச்சியடையுமாறு அதே ஆவியானவர் இவ்வரங்களை ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து அளிக்கின்றார் என்ற விசுவாசத்தில் நாம் இந்த திரு அருள் அடையாளத்தில் பங்கெடுப்போம். இந்த திருச்சடங்கு 3 பகுதிகளை கொண்டுள்ளது. நம்முடைய திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்தல், ஆயர் கைகளை வைத்து ஜெபித்தல், திருத்தைலம் பூசுதல். இந்த திருச்சடங்கிலே பக்தியாக ஜெபிப்போம். சாத்தானையும் அதன் செயல்களையும் அதன் மாய கவர்ச்சிகளையும் விட்டுவிடுகின்றீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகின்றீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்போருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? அன்று பெந்தகோஸ்தே விழாவின் போது திருத்தூதர்களுக்கு அருளப்பட்டது போல் இன்று உங்களுக்கு சிறப்பாக அருளப்பட இருக்கின்ற
ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றீர்களா? தூய கத்தோலிக்க திருவையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகின்றீர்களா? இதுவே நம் நம்பிக்கை, இதுவே திரு அவையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதிலே நாம் பெருமை கொள்ளுகிறோம். அன்று தூய ஆவியினால் நிரப்ப பெற்ற பின் திருத்தூதர்களை விசுவாசிகளுக்கு கைகளை வைப்பதன் வழியாக தூய ஆவியை அளித்தனர். நீரினாலும் பரிசுத்த ஆவியாலும் பாவத்தினின்று விடுபட்டு புதுப்பிறப்பு அடைந்த நீங்கள் இப்பொழுது தூய ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட உள்ளீர்கள். ஞானமும் மெய்யுணர்வும் தரும் ஆவியை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியை, அறிவும் பக்தியும் புதுவாழ்வும் தரும் ஆவியை உங்களுக்கு பெற்றுத்தர ஆயர் உங்களுக்காக இறைவனிடம் ஜெபிப்பார்கள். முதலில் ஆயர் ஜெபிப்பதற்கான அழைப்பை விடுப்பார்கள். அனைவரும் மௌனமாக ஜெபிக்க வேண்டுகின்றோம். அதன் பிறகு ஆயர் மட்டும் ஜெபிப்பார். மற்ற அருள் பணியாளர்கள் ஆயரோடு இணைந்து கைகளை நீட்டியவாறு அமைதியாக நிற்பார்கள். அன்பார்ந்த மக்களே, வெல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை வேண்டுவோமாக. திருமுழுக்கில் முடிவில்லா வாழ்வுக்கென ஏற்கனவே புது பிறப்பு அடைந்து இறைவனின் சுவிகார மக்களாக்க பெற்ற இவர்கள் மீது அவர் தயவுடன் தூய ஆவியாரை பொழிவாராக. அந்த ஆவியானவர் தம் கொடைகளை நிறைவாக அளித்து இவர்களை உறுதிப்படுத்தி தம் அருள் பொழிவில் இவர்கள் இறைமகன் கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்ள செய்வாராக. குருக்கள் உங்களுடைய கரங்களை நீட்டி ஜெபிக்கும்படி. எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, நீரினாலும் தூய ஆவியாராலும் உம் அடியார்கள் இவர்களை பாவத்தினின்று விடுவித்து புது பிறப்பு அளித்து துணையாளராகிய தூய ஆவியாரை இவர்களுக்குள் அனுப்பியருளும். ஞானமும் மெய்யுணர்வும் தரும் ஆவியாரை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியாரை, அறிவும் பக்தியும் தரும் ஆவியாரை இவர்களுக்கு அளித்தருளும். தெய்வ பயத்தின் ஆவியாரால் இவர்களை நிரப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். இப்பொழுது ஆயர் அவர்கள் கிறிஸ்மா எனும் தைலத்தால் உங்கள் நெற்றியில் சிலுவை அடையாளம் வரைந்து தூய ஆவியின் முத்திரையை பெற்றுக்கொள், பரமதந்தையின் உன்னத கொடை அவரே என்று சொல்லி நீங்கள் மனிதர் முன் கிறிஸ்துவனுடைய திருப்பாடுகளுக்கும் உயிர்ப்புக்கும் சாட்சிகளாக திகழ வேண்டும் என்ற மறையுண்மையை உங்களுக்கு உணர்த்துவார். எனவே பக்தியுடன் பங்கெடுப்போம். அன்பான குழந்தைகளை, ஏற்கனவே நீங்கள் பயிற்சி பெற்றதன்படி ஒவ்வொருவராக வந்து உங்களுடைய பெயர் எழுதிய அந்த தாளை கொடுத்து நீங்கள் பதிலை சத்தமாக சொன்று உறுதி பூசல் அருளடையாளத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு வேண்டுகின்றோம். ஆயர் அவர்கள் அன்பு நிதியை ஏற்பாடு செய்திருக்கின்றார். எனவே இறை மக்களுடைய காணிக்கைகள் அந்த நிதிக்கு வழங்கப்படும். இப்பொழுது உறுதி பூசல் பெறுகின்ற பிள்ளைகள் வரிசையாக வந்து ஆயரிடம் தங்களுடைய அன்பு காணிக்கையை கொடுக்குமாறு வேண்டுகின்றோம். மற்றவர்கள் அன்பிய பொறுப்பாளர்களும் இந்த காணிக்கை பவனிலே பங்கெடுக்க அன்போடு வேண்டுகின்றோம். அர்ப்பணம் நான் அர்ப்பணம், உன் பரம் நான் அர்ப்பணம், என் இயேசு நாயகா உனக்காகவே. என்னையும் என் மண்ணையும் படைத்த உன் கரங்களே, அன்பின் மகிழ்வாக தருவேன் அர்ப்பணம். உன் அன்பின் பலியாக, உன்னில் உறவாக, உன் சொல்லின் உயிராக, வாழ்வில் பொருளாக என்றென்றும் நான் வாழவே. உன்னோடு ஒன்றாகவே, உன் அன்பில் உறவாகவே.
அன்னையும் எனக்கு நீ, தந்தையும் எனக்கு நீ, அன்பனும் எனக்கு நீ, நண்பனும் எனக்கு நீ. அன்னையும் எனக்கு நீயே, தந்தையும் எனக்கு நீயே, அன்பனும் எனக்கு நீயே, நண்பனும் எனக்கு நீயே. சொந்தமும் நீயே, பந்தமும் நீயே, சொந்தமும் நீயே, பந்தமும் நீயே. என் வாழ்விலே அர்ப்பணம் அர்ப்பணம், உன்னிலானே அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணம், உன்னிலானே அர்ப்பணம். எனக்கு நீ, பழியும் எனக்கு நீ, உயிரும் எனக்கு நீ, உறவும் எனக்கு நீ. வாழ்வும் எனக்கு நீயே, வலியும் எனக்கு நீயே, உயிரும் எனக்கு நீயே, உறவும் எனக்கு நீயே. ஆற்றலும் நீயே, ஆளுதல் நீயே, ஆற்றலும் நீயே, ஆறுதலும் நீயே. என் வாழிலே அர்ப்பணம் அர்ப்பணம், உன்னிலானே அர்ப்பணம். அர்ப்பணம் அர்ப்பணம், உன்னிலானே அர்ப்பணம். அர்ப்பணம் நான் அர்ப்பணம், உன் பதம் நான் அர்ப்பணம், என் இயேசு நாயகா உனக்காகவே. விண்ணையும் என் மண்ணையும் படைத்த உன் கரங்களில் அன்பின் மகிழ்வாக தருவே அர்ப்பணம். உன் அன்பின் வழியாக, உன்னில் உறவாக, உன் சொல்லின் உயிராக, வாழ்வில் பொருளாக, என்றென்றும் நான் வாழவே. உன்னோடு ஒன்றாகவே, உன் அன்பின் உறவாகவே. அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி நம் இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகன் தம் மீட்பு பணியால் தூய ஆவியாரை பெற்று தந்தார். அம்மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள் புரியும் வேண்டலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். இவ்வாறு நாங்கள் கிறிஸ்துவை மேன்மேலும் ஒத்திருந்து அவருக்கு உறுதியுடன் சான்று பகர செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் வாழவே.
ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்றதை நீர் ஏற்பாடு செய்து உமது திரு அவையை வியத்தகு முறையில் ஆண்டு வழிநடத்தி வருகின்றீர். ஏனெனில் தூய ஆவியாரின் ஆற்றலால் அதற்கு இடையறாது துணை புரிய நீர் தவறுவதில்லை. அதனால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அது உமக்கு என்றும் பணிந்த மனதுடன் இடர்களின் போது தவறாக உம்மை இறைஞ்சி மன்றாடும் மகிழ்ச்சியின் போது இடையறாது உமக்கு நன்றி செலுத்தும். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கின்றும் திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் தலா ஆயர் தாமஸ் பால்சாமி, இன்று எங்களுக்காக திருப்படை நிறைவேற்றுகின்ற குழித்துறை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு ஆல்பர்ட் அனஸ்தாஸ் ஆண்டகை மற்றும் எல்லா ஆயர்கள் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முத்திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாப்பு புனித வனத்து சின்னப்பர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகிலிருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியவரும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நம்பி வந்தேன். உள்ளத்தில் விழுந்து உயிர் வரை நனைந்து நம்பிக்கை தளித்தருவாய். மகிழ்வின் பயிராயனில் நிறைவாய். நம்பி வந்தேன் இறைவா, உந்தன் திருப்பதம் நம்பி வந்தேன். கடைகளை கடப்பேன் இறைவா, உந்தன் உள்ளம் முழுதாய் என்னில் வர எளிதாய். கடைகளை கடப்பேன் இறைவா, நம்பி வந்தேன் இறைவா, உந்தன் திருப்பதம் நம்பி வந்தேன். நம்பி வந்தேன் இறைவா, உந்தன் திருப்பதம் நம்பி வந்தேன்.
சுமந்திடுவேன். கனிகளை கொடுக்கும் நிலமாய் மண்ணில் வாழ்வை வழங்கிடுவேன். நிலவினை சுமக்கும் நதியாய் நெஞ்சில் உன்னை சுமந்திடுவேன். கனிகளை கொடுக்கும் நிலமாய் மண்ணில் வாழ்வை வழங்கிடுவேன். எளியோர் விழிகளிலே நான் மகிழ்வின் தடம் பார்ப்பேன். எளியோர் விழிகளிலே நான் மகிழ்வின் தடம் பார்ப்பேன். மேகம் சிந்தும் மழையாய் என்னை சிந்தி உலகை அன்பால் அணைப்பேன் இறைவா. மேகம் சிந்தும் மழையாய் என்னை சிந்தி உலகை அன்பால் அணைப்பேன் இறைவா. நம்பி வந்தேன் இறைவா, உந்தன் திருப்பதம் நம்பி வந்தேன். நம்பி வந்தேன் இறைவா, உந்தன் திருப்பதம் நம்பி வந்தேன். உள்ளத்தில் விழுந்து உயிர் வரை நனைந்து நம்பிக்கை தளி தருவாய். மகிழ்வின் பயிராயில் நிறைவாய். நம்பி வந்தேன் இறைவா, உந்தன் திருப்பதம் நம்பி வந்தேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய ஆவியாரால் அருள் பொழிவு செய்யப்பட்டு திருமகனின் திருவுணவால் வளம் பெற்றவர்கள் மீது இனிவரும் நாட்களில் உமது ஆசையை பொழிந்தருளும். அதனால் இவர்கள் இடர்கள் அனைத்தையும் மேற்கொண்டு தங்கள் தூய வாழ்வினால் திரு அவையை மகிழ்விக்கவும் தங்கள் அன்பு பணிகளால் இவ்வுலகில் அதன் வளர்ச்சிக்கு துணை புரியவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிற்காக தலைவணங்கி மன்றாடுவோம். தண்ணீராலும் தூய ஆவியாராலும் புதுப்பிறப்பு அடைந்த உங்களை தம் சொந்த மக்களாக்கிய எல்லாமல்ல தந்தையாகிய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை அன்போடு காத்தருள்வாராக. உண்மையின் ஆவியார் தம் திரு அவையில் என்றும் தங்கியிருப்பார் என வாக்களித்த கடவுளின் ஒரே திருமகன் உங்களுக்கு ஆசி வழங்கி தம் ஆற்றலால் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் உங்களை உறுதிப்படுத்துவாராக. சீடர்களின் இதயங்களில் அன்பு தீ பற்றி எரிய செய்த தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்கி தீமையிலிருந்து விடுவித்து இறையாட்சியின் மகிழ்ச்சியில் உங்களை ஒன்றாய் கூட்டிச் சேர்ப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி.